இன்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ராஜா மாதிரி ராணி மாதிரி உங்களால வாழ முடியும். 10ல இருந்து 15,000 இருந்தா போதும் உங்களால ஒரு சைடு ஹசில் ஆரம்பிக்க முடியும். யாரு சொன்னா பெரிய பெரிய ஆபீஸ் வேணும்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு? உங்க வீட்ல இருந்தே நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்ற இந்த பிசினஸஸ் 5 மடங்கு இல்லைங்க 7 மடங்கு வரைக்கும் லாபம் தரக்கூடியது. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாரா. பாசிவ் இன்கம் அப்படின்றது நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். முதல்ல பாசிவ் இன்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஆக்டிவ் இன்கம், நீங்க அங்க ஆக்டிவ்லி இன்வால்வ். அதாவது நீங்க காலையில 9 to 6 ஜாப் போறீங்க, அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு salary, போயினா salary இல்ல. சோ நீங்க அங்க ஆக்டிவ்லி இன்வால்வ், அது ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றப்போ நீங்க மேபி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க. அந்த கோர்ஸ்ல ஒரு வாட்டி ஒருத்தவங்க என்ரோல் ஆகுறப்பையும் உங்களுக்கு காசு வந்து கிடைக்கும். ஆனா அந்த டைம்ல நீங்க தூங்கிட்டும் இருக்கலாம், குளிச்சுட்டும் இருக்கலாம், சாப்பிட்டுட்டும் இருக்கலாம். பேசிக்கலி அங்க நீங்க ஆக்டிவ்லி இன்வால்வ் இல்ல. சோ இதுதான் ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க என்ன கேட்பீங்கன்னா, எதுக்காக எனக்கு பாசிவ் இன்கம் வேணும்? ஏன் வேணும்னா, ஆக்டிவ்லி நீங்க இன்வால்வ் இல்ல. அதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஒரு நாள் வேலைக்கு போல, உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இல்ல, அதனால அந்த நாள் salary இல்ல, போச்சு, காசு போச்சு. மேபி கடன் அடைக்க முடியாது, ரெண்ட் கொடுக்க கஷ்டப்படணும், இல்ல மாச கடைசியில கஷ்டப்படணும். ஆனா பாசிவ் இன்கம் இருந்துச்சுன்னா நீங்க இருந்தாலும் இல்லாட்டி உங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும், அந்த கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கும். யாருக்கு தான் நிறைய காசு வேணாம், யாருக்கு தான் பணக்காரங்களா வாழ வேணாம். ஸோ பாசிவ் இன்கம் இருந்தா நல்லது. ஸோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட 4 பாசிவ் இன்கம் சொல்ல போறேன். 4 பாசிவ் இன்கம் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யோசிக்கவே வேணாம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பணக்காரங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறோம். ஸோ இன்னைக்கு அந்த ஸ்டெப் நம்ம வந்து எடுக்கலாம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிசினஸ் ஊறுகாய் பண்றது. உங்களுக்கு நல்லா ஊறுகாய் பண்ண தெரியுமா? அதை நீங்க ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துல ரமணி அம்மான்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க எங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து ஒரு ஊறுகாய் பாட்டில், மாங்காய் ஊறுகாய் கொடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அம்மாக்கு அது பிடிச்சிடுச்சு. மாசம் அவங்க கிட்ட இருந்து ஒரு பாட்டில் வாங்க ஆரம்பிச்சாங்க. அங்க மட்டும் நிக்கல, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னாங்க, ரமணி அம்மா ஊறுகாய் பண்றாங்க, வாங்கி சாப்பிட்டு பாருங்கன்னு. கடைசியில எங்க சொசைட்டில இருந்த எல்லாருமே ரமணி அம்மாவோட ஊறுகாவை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு ஒரு பிசினஸும் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி அவங்க இன்வெஸ்ட் பண்ணது ஒரு சின்ன பாட்டில், அவ்வளவுதான். ஸோ பேசிக்கலி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க ஒரு 5,000 இல்ல ஒரு 10,000 போட்டா போதும். மாசத்துக்கு உங்களுக்கு 35,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் வந்து பார்க்கலாங்க. அது எப்படி மார்க்கெட் பண்ணுன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. முத்ரான்னு எடுத்துக்கோங்க. நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் நீங்க வந்து பண்றீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும். குட்டி குட்டி பாரோவர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு காசு எடுத்துட்டு கூட இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? பெரிய ஆஃபீஸ் வேணுமா? கண்டிப்பா இல்ல. ஒரு 900 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருந்தா போதும். ஊறுகாவை ட்ரை பண்றதுக்கு, ஊறுகாய் பண்றதுக்கு, அதை பேக் பண்றதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றப்போ என்ன பண்ணலாம்? ரமணி அம்மா மாதிரி நெய்பர்ஸை பிடிச்சிக்கோங்க. வீட்டுக்கிட்ட யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு 2 ஃப்ரீ பாட்டில் கூட கொடுங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க. ரெண்டாவது, ஆன்லைன்ல நிறைய பேஜ் கிரியேட் பண்ணி உங்களோட பாட்டிலை நீங்க வந்து செல் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட், உங்க கலீக்ஸ் கிட்ட கூட நீங்க வந்து பேசலாம். அவங்க வீட்டில் வேணுமான்னு நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி உங்களோட சர்க்கிளை, விற்கிற சர்க்கிளை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்டாரண்டோட டைப்ஸ் வச்சுக்கலாம். குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இப்போ எங்கேயாவது போய் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணோம்னா கண்டிப்பா ஊறுகாய் வரும். மீல்ஸ் ஆர்டர் பண்றோம்னா ஊறுகாய் வரும். ஸோ பேசிக்கலி இந்த ரெஸ்டாரண்ட் எங்கேயோ வந்து ஊறுகாய் வாங்குறாங்க, அது நீங்களா இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பாசிவ் இன்கம் செட் பண்ண முடியும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஐடியா. ரெண்டாவது பிசினஸ் இன்ஸ்டன்ட் ஸ்டிக், அதாவது அகர்பத்தி நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 3 விஷயம் வந்து தேவைப்படும். ட்ரையர் மிஷின் வேணும், மெயின் ப்ராடக்ட் மிஷின் வேணும், மிக்சர் மிஷின் வந்து வேணும். உங்களுக்கு 35,000 இருந்து 1,75,000 வரைக்கும் ரேஞ்ச் டிஃபர் வந்து இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அதை வந்து நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். நீங்க கையில வந்து செய்ய போறீங்கன்னா 15,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், உங்களால இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த மிஷின் பத்தி பேசணும் இல்லையா, அந்த மிஷின் ஒரு மினிட்டுக்கு 150 இருந்து 200 ஸ்டிக்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கூட பெரிய லாபத்தை வந்து இந்த பிசினஸ்ல பார்க்க முடியும். இங்க உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாகரி பவுடர், சார்கோல் பவுடர், பேம்பூ, ஃபைபர் பவுடர், எசென்ஷியல் ஆயில், வாட்டர், ஃப்ராக்ரன்ஸ், ஃப்ளவர் பெட்டல், சாண்டல்வுட், ஜெலட்டின் பேப்பர், சாடஸ், பேக்கிங் மெட்டீரியல்னு சொல்லி நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ற ஒரு நல்ல சப்ளையரை நீங்க வந்து பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் அகர்பத்தி செஞ்சுட்டேன், அது எப்படி வந்து ப்ரொமோட் பண்றது, எப்படி மார்க்கெட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் தாங்க. இப்போ ஆன்லைன் அப்படின்றது எங்க, இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், எங்கெல்லாம் உங்களோட இந்த அகர்பத்தியை கொண்டு போய் உங்களால மக்கள் கிட்ட சேர்க்க முடியுமோ அந்த எல்லா பிளாட்ஃபார்மும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சொல்லுங்க, நான் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு டிஃப்ரெண்டான ஃப்ராக்ரன்ஸ் கொண்டு வாங்க, கண்டிப்பா மக்கள் வாங்குவாங்க. மூணாவது, ஸ்பா, they still use it.
அகர்பத்தி இங்கே யூஸ் செய்யப்படுது. ஸோ ஸ்பா, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸில் வைக்கிறாங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸோட டைப் நீங்கள் எடுக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய கம்பெனிலாம் சரி உங்களோட டைப் வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ நம்மளோட 2வது பிஸ்னஸ் இப்போ என்ன பார்த்தோம்? அகர்பத்தி பிஸ்னஸ். 3வது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லஞ்ச் பாக்ஸ் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் காலையில் ஒரு 4 பேருக்கு சமைக்கிறீங்க உங்கள் வீட்டில், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அது மேபி ஒரு விமன் சமைக்கலாம், இல்லை ஒரு மென் சமைக்கலாம். பட் நீங்கள் சமைக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு அதுலேருந்து உங்களுக்கு காசு கிடைக்கிறது ஏதாவது பிரச்சனை ஆகுமா? கண்டிப்பாக வந்து இருக்காது. கொஞ்சம் பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் கூட ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஃபேமிலியே வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது, மேபி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எதுனாலும் இருக்கலாம். நமக்கு அது ப்ராஃபிட் தான். எப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹோம் குக் ஃபுட் வேணும். நீங்கள் என்ன பண்ணலாம்? பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்னா லஞ்ச், டின்னர்னா டின்னர், இல்லை ஒன்று தான் உங்களால் பண்ண முடியும்னா அந்த ஒன்று மட்டும் பேக் பண்ணி ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபார்ம் ஆயிருக்குங்க லஞ்ச் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை, எல்லாருக்குமே ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை. பட் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நமக்கு டைம் இல்லை சமைக்க தெரியல. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டாக மாற்றிக்கணும். எப்படி? நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும், லஞ்ச் மட்டும்னா லஞ்ச் மட்டும், டின்னர் மட்டும்னா டின்னர் மட்டும், மூணுமே. எப்படி இதை மார்க்கெட் பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா பாருங்கள். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா? உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட கலீக் டெய்லி வெளியே சாப்பிட்றாங்களா? நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என்ன தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார்னா சாம்பார், சப்பாத்தினா சப்பாத்தி, உனக்கு என்ன வேணும்னு சொன்னேன்னா கூட பிரச்சனை கிடையாது, நான் சமைச்சு கொண்டு வரேன், யூ ஜஸ்ட் பே ஃபார் மீ அப்படின்னு சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் வெளியே பே பண்ணுறாங்க, அது உங்களுக்கு பே பண்ணட்டுமே. அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் குட்டி குட்டி பாக்ஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நல்லா சமைப்பீங்களா? சமைக்கிறதுக்கான இடம் இருக்கா? ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். பெரிய ஆஃபீஸில் போய்ட்டோ காலேஜில் போய்ட்டு டீல் கிராக் பண்ணிவிடுங்க. அங்கே ஃபுட் கொடுப்பாங்க, சில ஆஃபீஸஸ்லாம் லஞ்ச் ஃப்ரீ கொடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ கொடுப்பாங்க. அந்த ஒரு டீலை நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா குக் பண்ணுறதுலேயும் நேரம் போயிடும் அண்ட் நல்ல காசும் வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் மெயின் பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாசிவ் இன்கம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறப்போ லஞ்ச் பாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கேட்டரராகவே நீங்கள் வந்து மாறிடலாம், உங்களுக்கு கைப்பக்குவம் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ இது நம்மளோட 3வது பிஸ்னஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லஞ்ச் பாக்ஸ் பிஸ்னஸ். நமக்கு சமைக்கிறதோட சேர்த்து வேற ஒருத்தவங்களுக்கும் சமைச்சு அதுலேருந்து காசு பார்க்க போகிறோம். 4வது பிஸ்னஸ் பொட்டேட்டோ சிப்ஸ். நீங்கள் வந்து செஞ்சு வைக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் முடிச்சு போகிறப்போ ஏதாவது சாப்பிடணும்னு நமக்கு தோணும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக அந்த சிப்ஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. கரெக்டாக? இதோட மிஷின் எவ்வளோ தெரியுமா? 850 ரூபீஸுங்க, 850 ரூபா. அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது. நீங்கள் மேனுவலி வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக சிப்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால நிறையா வந்து விற்க முடியும். ஒரு நாளுக்கு நீங்கள் 10 கேஜி விற்றீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் மேபி 200லேருந்து 300 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு நாளைக்கும் 10 கேஜி நீங்கள் விற்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியுங்க. இது நீங்கள் ஜாஸ்தியாக கூட வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போகிறது 200 ருபீஸ் தான், நமக்கு கிடைக்கிற லாபம் 1000 ரூபாய். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது நீங்கள் குட்டி ஸ்டால் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் கூட டைப் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், தேட்டர் கூட டைப்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட சிப்ஸை போட்டு நீங்கள் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பஸ் ஸ்டாண்ட்ஸில் ஏதாவது சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கூட டைப்ஸ் வச்சுக்கலாம். பேக்கரிஸ் கூட நீங்கள் டைப் வச்சுக்கலாம். உங்களோட தனி பிராண்டை நீங்கள் வந்து உருவாக்கலாம். உங்களோட சிப்ஸை ஆன்லைனில் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து செல் பண்ணலாம், ஹோம் டெலிவரி பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் ஃபுல் டே பண்ணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா, ஈவினிங் மட்டும் பண்ணால் போதும், இல்லை வீக்கெண்ட் மட்டும் பண்ணால் போதும். இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க. அதே மாதிரி ஆரம்பிக்கிறப்பே பெருசான ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாமே குட்டியாக ஆரம்பிச்சு தான் பெருசாக இருக்குது. அந்த பேஷன்ஸ் வேணும், அந்த கன்சிஸ்டன்சி வேணும். கண்டிப்பாக நம்மளால முடியும். இன்னைக்கு நம்ம போயிட்டு ஒரு கடையில் என்னோட சிப்ஸ் வாங்கி விற்று கொடுங்கன்னு சொல்கிற நிலைமையில இருக்கும். பட் நாளைக்கு 100 கடை நம்மளை கூப்பிட்டு உங்களோட சிப்ஸை கொடுக்குறீங்களா, நாங்கள் எங்கேருந்து விற்று தரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் ரீச் ஆகணும்னா இந்த நிலைமையில தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 பேசிவ் இன்கம் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லா பேசிவ் இன்கமையும் நீங்கள் உங்களோட மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் பிஸ்னஸாக கூட வந்து மாற்றலாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பிகினிங்கில் சொன்னேன், நம்ம எல்லாருக்குமே பணக்காரங்க ஆகணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க மாட்டேங்கிறோம். ஒன்று மோட்டிவேஷன் கம்மி, இல்லைன்னா சரி போட்டும் எதுக்கு அப்படின்ற ஒரு தாட்டு. ரெண்டுமே இல்லாமல் ஒரு 2 நாள் உங்கள் எஃபர்ட்டை போட்டுட்டு அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்கிறத பாருங்களேன். நிறைய பிரச்சனைகள் தீந்துரும், உங்கள் கடன் தீந்துரும், உங்கள் இஎம்ஐ அடைக்கலாம், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கலாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ எல்லாருமே நிறைய காசு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உடனே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. ஓகே, இந்த பிஸ்னஸ்லாம் ஓகே தான், பட் நான் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டான பிஸ்னஸ் வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா அதுக்கான ஆன்சர் ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஆகட்டும், பர்சனல் ஃபினான்ஸ் ஆகட்டும், ஃபார்மிங் ஆகட்டும், 1000+ கோர்சஸ் உள்ள அவைலபிளாக இருக்குது.
மென்டர்ஸ் இருக்காங்க. மென்டர்ஸ் அப்படின்னு சொல்றப்போ ஏலேருந்து Z வரைக்கும், அதாவது 0லேருந்து 100 வரைக்கும் அவங்க ரீச் ஆன அந்த பொசிஷன் வரைக்கும் எப்படி வந்தாங்க அந்த லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்லி அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கடந்து வந்தாங்க, என்ன மாதிரியான கரெக்டான விஷயங்களை செஞ்சாங்க, எந்த மாதிரி தப்பான விஷயங்களை செஞ்சாங்க, அதில் லெசன்ஸ் என்ன கற்றுக்கிட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்கள் அது என்னன்றதை புரிஞ்சுட்டு அதை அப்படியே உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த பாயிண்டோட நான் இந்த வீடியோ முடிச்சு கிளம்புறேன். அடுத்த வீட்டில் திரும்ப நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.